Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Choose who you want to be. எந்த ஒரு நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கும் அந்த நாட்டில் இருக்கிற சாலை கட்டமைப்பு மிக முக்கியமான ஒன்றா இருக்கு. அதாவது எந்த அளவுக்கு தரமான சாலை வசதிகள் பறந்து விரிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு அந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி இருக்குன்னு சொல்லலாம். இதை நம்ம இந்திய அரசாங்கம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால நாடு முழுக்க விரைவு சாலைகளை விரிவுபடுத்திட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய மிக முக்கியமான 2 மாநகரங்களான டெல்லி, மும்பை இடையே விரைவு சாலை கொண்டு வரப்பட்டுச்சு. இது மத்திய நெடுஞ்சாலைத்துறையுடைய சமீப கால மிக முக்கியமான மைல்கல்லா பார்க்கப்படுது. இந்தியாவுடைய மிக நீளமான விரைவுச்சாலையா இருக்குது இந்த டெல்லி மும்பை விரைவுச்சாலை. இப்ப அதுக்கு அடுத்தபடியா நிறைய விரைவுச்சாலைகள் இந்தியாவில் வரப்போது. அதுக்காக நெடுஞ்சாலைத்துறை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமானது தான் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற அமிர்தசரஸையும் குஜராத்துடைய ஜாம் நகரையும் இணைக்க போகுது. மிக பிரம்மாண்டமா இந்த விரைவுச்சாலை உருவாக்கப்பட்டு வருது. இடையில ராஜஸ்தான் மாநிலத்துடைய தார் பாலைவனத்தை கடந்து போகிற வகையில இந்த விரைவுச்சாலை உருவாக்கப்பட்டு வருது. ஏறக்குறைய நெடுஞ்சாலையுடைய 500 கிலோமீட்டர் நீளம் தார் பாலைவனம் மற்றும் அதை சுற்றி இருக்கிற வறண்ட பகுதிகள் அமையுது. இதனால பாலைவனத்துடைய அதிகப்படியான வெப்பத்தை தாங்குற வகையில இந்த சாலையை கட்டமைச்சிருக்காங்க. இந்த நீளமான விரைவுச்சாலையுடைய பணிகள் பாதி முடிஞ்சிருச்சு. நமக்கு கிடைச்சிருக்கிற தகவலின்படி வர 2025 வருஷம் டிசம்பர் மாசத்துக்குள்ள இந்த சாலை வேலைகள் எல்லாமே நிறைவடைஞ்சு விரைவுச்சாலை பயன்பாட்டுக்கு கொண்டு வரும்னு இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் நம்பிக்கையோடு இருக்காங்க. இந்த விரைவுச்சாலை பயன்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அமிர்தசரஸ் ஜாம்நகர் இடையேயான பயண நேரம் பாதியா குறைஞ்சிடும். தற்சமயம் பஞ்சாப் மற்றும் குஜராத் மாநிலங்கள்ல இருக்கிற 2 முக்கிய நகரங்களுக்கு இடையேயான தூரம் 1516 கிலோமீட்டர். இப்போதைக்கு இந்த தொலைவை கிடைக்க ஏறக்குறை 26 மணி நேரங்கள் தேவைப்படுது. ஆனா இப்ப புதிய விரைவுச்சாலை மூலமா பயண நேரம் பாதியா வரப்போகுது. அதாவது 13 நேரங்களா குறைன்னு சொல்லப்படுது. ராஜஸ்தான் மட்டுமின்றி ஹரியானா மாநிலத்தையும் இந்த விரைவுச்சாலை கடந்து செல்லும். அப்படி பாத்தீங்கன்னா 4 மாநிலங்களை இது கடந்து செல்ல போகுது. பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் குஜராத். இப்ப இந்தியாவுடைய மிக முக்கிய தொழில் வள மாநிலங்கள்ல ஒன்னா இருக்கிறது தான் ஹரியானா. இந்தியாவுடைய நம்பர் 1 கார் நிறுவனமான மாருதி சுசுகி உட்பட பல ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் தங்களுடைய தொழிற்சாலைகளை ஹரியானாவில் வச்சிருக்காங்க. இந்த தொழிற்சாலைகளுக்கான பொருட்கள் வெளிநாடுகள்ல இருந்து பெரும்பாலும் குஜராத் துறைமுகங்கள் வழியாக கொண்டு வரப்படுது. அதனால அமிர்தசரஸ் ஜாம்நகர் இடையேயான இந்த விரைவுச்சாலை நாட்டுடைய வளர்ச்சியில மிக முக்கிய பங்கு வகிக்கும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தலைநகர் டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிறதாலேயே பல தனியார் நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கிட்டு ஹரியானாவுடைய குருகிராம டார்கெட் பண்றாங்க. சோ டெல்லி வாசிகளுக்கும் இந்த புதிய விரைவுச்சாலை பயனுள்ளதா இருக்க போகுது. இதுக்காக டெல்லி காத்ரா விரைவுச்சாலையோட இணையிற விதத்துல இந்த புதிய விரைவுச்சாலையை கட்டமைச்சிட்டு வராங்க. இந்த விரைவுச்சாலையுடைய மற்றொரு முக்கிய அம்சம் என்னன்னா இந்த சாலையுடைய பெரும்பான்மையான தொலைவை 100 km/h அப்படின்ற வேகத்துல கடக்க முடியும். போக்குவரத்தை எந்த அளவுக்கு விரைவுபடுத்துறோமோ அந்த அளவுக்கு நாட்டுடைய முன்னேற்றமும் வேகம் எடுக்கும். அந்த வகையில இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறையுடைய ஒரு முக்கியமான மைல்கல்லா இருக்க போது இந்த புதிய எக்ஸ்பிரஸ்வே. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தன். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Choose who you want to be.